அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தான் டிமாண்டி காலனி 2. அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த டிமாண்டி காலனி 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். டிமாண்டி காலனி 1 எங்கே முடியுதோ அங்கேருந்து டிமாண்டி காலனி 2 ஸ்டார்ட் ஆகுது. எப்படி டிமாண்டி காலனி 1 படத்தில் நம்ம அருள்நிதி அந்த டிமாண்டி காலனி மாட்டிக்கிறாரோ அதே மாதிரி சேம் பேட்டர்ன் தான் இந்த டிமாண்டி காலனி 2ல ஒரு ஹோட்டல், அதாவது சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி அந்த இடத்துல அருள்நிதியும் பிரியா பவானி சங்கரும் மாட்டிக்கிறாங்க. இதுலேருந்து எப்படி தான் வெளியே வராங்க, டிமாண்டி காலனி 1ல் செத்த அருள்நிதி எப்படி டிமாண்டி காலனி 2ல் வராரு, டிமாண்டி காலனி 3க்கு செம்மையாக பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க, டிமாண்டி காலனி பார்ட் 3க்கு எந்த மாதிரி லீடு கொடுத்துருக்காங்கன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. ஆக்சுவலாக இந்த டிமாண்டி காலனி 1 படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்ததுனால தான் டிமாண்டி காலனி 2 படத்தை நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 70% கிட்ட பூர்த்தி செஞ்சுருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். படத்தோட ஸ்க்ரீன் பிளே எங்குமே போகவே இல்லை, ஒரே லைனில் தான் போயிட்டே இருந்தது. அதே மாதிரி அன்வான்டான சீன் ஒன்று கூட இல்லை. படத்துக்கு என்ன சீன்கள் தேவையோ அந்த சீன்களை வச்சு தான் இந்த டிமாண்டி காலனி 2வே எடுத்திருக்காங்க. டிமாண்டி காலனி 1ல ஒரு ரூமை வச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனால் டிமாண்டி காலனி 2ல விஷுவல், மேக்கிங், விஎஃப்எக்ஸ்னு எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிராண்டான படமாக வந்திருக்கு இந்த டிமாண்டி காலனி 2. அதே மாதிரி டிமாண்டி காலனி 2ல ஹாரர் எலமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமே எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் சாங்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஃபைனலாக இந்த டிமாண்டி காலனி 2 டிமாண்டி காலனி 1 அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் டிமாண்டி காலனி 1 ஒரு 70% கிட்ட இந்த டிமாண்டி காலனி 2 படம் இருக்குன்னு தான் சொல்லணும். டிமாண்டி காலனி 1க்கு டிமாண்டி காலனி பார்ட் 2 கனெக்ஷன் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டிமாண்டி காலனி 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த படம் தியேட்டரில் பார்க்க ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் தான். இந்த டிமாண்டி காலனி 2 படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த டிமாண்டி காலனி 2.